ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார் காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பைலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போதயலாகப் பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி போதிலாவட கைலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நம்ம முதல் தந்திரம் அதுல இது பார்த்து முடிச்சிட்டோம். உபதேசம், அதாவது குரு அப்படிங்கிற குரு அப்படிங்கிற தத்துவம் ஜீவனுக்கு என்ன ஒரு உபகாரம் பண்றது, அந்த உபகாரத்தோட வைபவம் என்ன அப்படிங்கறத டீட்டெயில்டா சொன்னார். அடுத்தது இப்ப இந்த குரு உபதேசத்தை வாங்கிக்கிற ஜீவனுக்கு அது பிரயோஜனப்படணும் அப்படின்னாக்க முக்கியமான தேவை என்னன்னா வைராக்கியம்ங்கிற பாவம். ஆக்சுவலா அது எல்லாமே ஒண்ணுதான். அண்ணாமலையான் சொல்றாப்புல வைராக்கியம், பக்தி, ஞானம் எல்லாமே ஒண்ணுதான். அந்த அந்த பொருள் அந்த பொருளோட ரெகக்னிஷன் வேணும். அதுதான் ஆரம்பத்துல இது பாயிரத்திலேருந்து அதான் சொல்லிட்டு வந்திருக்காரு. அந்த பொருள் என்ன, அந்த பொருள் என்ன அப்படின்னு அதனுடைய தன்மை, அதோட இயக்கம் எப்படி, அது எப்படி அன்பு வடிவமா இருக்கு, அருள் வடிவமா இருக்குங்கிறது சொல்லிட்டு வந்திருக்கார். அந்த பொருள் என்னங்கிறது உணரணும் அந்த ஜீவன். புக்ல படிக்கிறது, அதனுடைய தன்மையை படிக்கிறதுங்கிறது ஒண்ணு, அதை உணரணும். அந்த பொருள்ங்கிறது என்ன அப்படிங்கறது அதுகிட்ட ஒரு கனெக்ஷன் ஏற்படணும். அது வேணுங்கிற அந்த நாட்டம் தீவிரமா இருந்தது அப்படின்னு சொன்னா அதுதான் பக்தின்னு சொல்றோம். அது அது கிட்ட இருக்கிற நாட்டத்தினால பாக்கி விஷயங்கள் கிட்ட நாட்டம் போகாம இருக்கிறது வைராக்கியம்னு சொல்றோம். வேஷம் இல்ல, இதெல்லாம் என்னோட மார்க்கத்துக்கு தடை அப்படின்னு கோபப்பட்டு அதை வெறுத்து ஒதுக்கி பண்றது அதுவும் அதுகிட்ட அந்த பொருட்கள் கிட்ட இருக்கிற கனெக்ஷன் தான். எந்த பொருட்கள் கிட்டையும் கரெக்ட் கனெக்ஷன் இல்ல லோகத்துல, விவகாரத்துல. ஏன்னா யூ ஆர் கனெக்டட் சோ மச் வித் திஸ். பசுமாடை அவ்வளோ தீவிரமா தியானம் பண்றதுனால நான் குரங்க நினைக்கிறது இல்லைங்கிறது கூட தெரியாதக்கு இருக்கிறது. அதுதான் வைராக்கியம். இந்த 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 பாவம் தீவிரமா அந்த ஜீவனுக்கு செட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த போதத்துல அதுக்கு நிக்க முடியறது. அதுதான் ஞானம். இப்ப இங்க இந்த வைராக்கியத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா இது ஆகம சாஸ்திரமா போச்சு சொல்லியோ. இந்த கிரந்தத்துல ஜீவ பாவத்திலிருந்து எப்படி இருக்கிறது ஒரு பொருள் தான், ஆனா அது ஜீவன்கிற ஒரு அசம்ஷன் இருக்கு. அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா விட்டு அந்த பரம்பொருள்னு நினைச்சுக்கிறதோ சொல்லறதோ கேட்கறதோ அதெல்லாம் வேற, உணரணும் இல்லையா? சோ அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் தான் சொல்றது இந்த ஆகம சாஸ்திரம்ங்கிறது. அதுதான் சொல்லிட்டு வர்றார். முன்னாடி ஒரு பாடல்ல சொன்னாரே, அதான் இந்த சித்து அச்சித்தை பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கறது சொன்னார். இல்ல ஏதோ ஒண்ணு போயிடுது நடுவுல. ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் சொல்லின்னு வந்தார், கொஞ்சம் பாடல்கள் முன்னாடி வந்தது. அதாவது அந்த ஜீவன் தன்னுடைய உண்மையான நிலையை உணர்றதுக்கு முக்கியமான ஒரு தடை என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஜீவ போதத்தை எம்பசைஸ் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ற மாதிரி இந்த சரீரத்தோட கனெக்டடா இருந்து இந்த சரீரம் ரிலேட்டடா இருக்கிற விவகாரத்துல தீவிரமா ஈடுபடுறதுங்கிறது. திருப்பி திருப்பி நான் இந்த உருவம் தான், நான் இந்த ஆளு தான், இந்த ஆளுங்கிற பாவத்துல நான் இத பண்ணணும், இத அடையணும், அத லோகத்துக்கு எதையோ ப்ரூவ் பண்ணணும், அது ஏதோ சம்திங் வாட் எவர். அந்த விவகாரத்துல அந்த உருவத்தோட ஒட்டிண்டு
இந்த ஜீவ அம்சம் நான் இந்த ஆளுதான் அப்படின்னுட்டு லோகத்துல விவகாரம் பண்றதுங்கிறது இருக்கு இல்லையா, அது அந்த அந்த ஆங்கிள் எனர்ஜி ஃப்ளோ இருந்துட்டே இருந்ததுன்னாக்க இந்த ஜீவன் வந்து கான்ஸ்டன்டா இட் இஸ் கோயிங் இன் தி ஆப்போசிட் டிரெக்ஷன். கிழக்க போகணும், கிழக்க போலன்னா கூட பரவாயில்ல, மேற்க போனாக்க யூஆர் மூவிங் அவே ஃப்ரம் தி கோல் அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி அந்த உருவத்தோட அசோசியேட் பண்ணி அந்த ஜீவ பாவத்தையே ஸ்ட்ரெங்தன் பண்ற மாதிரி விவகாரத்துல ஈடுபடுறது ஜீவன். அத முதல்ல போக்குறதுக்கு இந்த அசோசியேஷன், இந்த உருவத்தோட இருக்கிற கனெக்ஷன், அதாவது இந்த ஜீவனுக்கு, இந்த உயிர் ஜீவன் தான் சொல்லணும், ஜீவன், இந்த ஜீவனுக்கு வந்து இந்த உருவத்தோட இருக்கிற கனெக்ஷன், அதோட விவகாரத்துல இருக்கிற ஆழம், அதெல்லாம் வந்து போகிறதுக்கு இதெல்லாம் வந்து நிலையற்றது, இது எதுவுமே சாஸ்வதம் இல்ல, இதுல வந்து ஸ்திரமான சௌக்கியமும் இல்லை. அது வந்து அந்த திருப்பி திருப்பி அவர் பல பாடல்கள்ல சொல்லிட்டே வருது. எதுக்குன்னா இந்த உருவத்தோட எதுக்கு நம்மளுக்கு கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வினைக்கு ஈடாக. எல்லா பாட்டுலயும் அந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டே இருக்கு, கவனிச்சு பார்த்தேன்னாக்க. எதுக்கு இந்த நான்கிற அந்த உணர்வு வந்து இந்த ஒரு ஃபார்மோட இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இந்த லோகத்துல இந்த மாதிரி பிறந்து இந்த மாதிரி ஒரு நாலேஜ் பேஸோட இப்படி இயங்கிறது அப்படின்னாக்க இதெல்லாம் எதுக்கு நடக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அந்த வினை, அது ஜீவனோட வினைக்கு ஈடாக அந்த ஜீவனுக்கு இருக்கிற சங்கல்பங்களை எல்லாம் வந்து எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு பகவான் வந்து அந்த ஜீவனுக்கு தரார். அவர்கிட்ட எல்லாம் லயமா இருந்த அந்த ஜீவன்கள் வந்து வெளிப்பட்டு அந்த வாசனைக்கு ஈடா ஒரு சிச்சுவேஷன்ல பிறந்து அதுக்குண்டான அறிவெல்லாம் அதுக்கு சம்பாதிச்சுண்டு அந்த மாதிரி செயல்பாடுகள், அந்த மாதிரி இயக்கங்கள்ல ஈடுபட்டு அந்த சங்கல்பத்தை எல்லாம் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிடுத்தோ அப்படின்னு சொன்னான். நல்லபடியா அந்த ஜீவிதத்தை வாழ்ந்து, நல்லபடியா வாழறதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த ஜீவனோட வாசனைகளை எக்ஸாஸ்ட் பண்ண முடியா வாழணும். நம்ம ஏதோ ஒரு ஒரு டிராமாக்குள்ள ஒரு கூடையில என்னவோ சாமான எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு கூடை எடுத்துட்டு நுழைஞ்சிருக்கோம்னா கூடையில இருக்கிறதெல்லாம் காலி பண்ணணும். அதுதான் வந்து கோல். நல்லபடியா இந்த கார்டு கேம் எல்லாம் விளையாடுவாளே, சில கார்டு கேம்ல வந்து யார் ஜெயிச்சா அப்படின்னு சொன்னா தன் கையில இருக்கிற கார்டு எல்லாத்தையும் வந்து கீழே போட்டுடணும், எல்லாத்தையும் தீத்துடணும், தன் கையில எதுவுமே வச்சுக்கப்படாது. அப்படி யார் பண்றாளோ அவதான் வந்து ஜெயிச்சா. அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரிதான் இந்த லோகம், இந்த சிருஷ்டி, இங்க இந்த ஜீவ பாவத்துல இயங்குறதுங்கிறதும் அதை உணரணுமே. அதை உணராதைக்கு இந்த ஜீவ பாவம் ஏற்பட்டது வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் பாக்கறதுக்கும் கேட்கறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணறதுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜீவனோட பிரவிற்த்தி இருக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக சொல்றார். இங்க இந்த இந்த இருப்பு, இந்த ஜீவ பாவத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இருப்பு, இங்க இருக்கிற செயல்பாடுகள் எதுலையுமே நம்மளுக்கு ஃப்ரீடமும் கிடையாது. நம்மளோட அதான் அந்த டெஸ்டினி, ஃப்ரீ வில்லுன்னு ஆக்சுவலி இந்த ஜீவனோட சங்கல்பத்தினாலதான் அது உண்டாயிருக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒரு சூழல் அது வாழும். அதெல்லாம் அது நான் தான் நினைச்சு பண்றேன்னு தோணி போயிடுமா இருக்கும். ஆனா அது எக்ஸாஸ்ட் பண்றதுக்காக பகவான் கிருப்பையினால அந்த சிச்சுவேஷன்ல வச்சிருக்கார். அவர் தான் நடத்துறார். எப்படி அந்த ஜீவனை வந்து அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி அது பழுக்கணுங்கிறதுக்கு அந்த ஜீவனை வழி நடத்துறதும் அவர் தான். அதான் ஜீவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லையே, அவர் எப்படி நடத்துறாரோ அப்படித்தான் நடக்கும். அதனால்தான் தனக்கு இன்னும் ஃபர்தர் சங்கல்பம் இல்லாம அவர் நடத்துறாருங்கிறத உணர்ந்து அதுக்கு சமர்ப்பணமா இருக்கணும் அப்படிங்கிறது. அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த இந்த ஜீவ பாவத்துல இருக்கிறதும் இயங்கிறதும் இன்னும் ஃபர்தர் ஸ்டாக் சேர்த்துக்காம இருக்கிறதும் தான் புத்திசாலித்தனம். அந்த பொருளுக்கு சமர்ப்பணமா வாழணும். ஏன்னா நம்ம ஸ்டாக்கை எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த
இந்த நாலேஜ் பேஸ் இருந்ததுன்னாக்கா ஜீவன் பர்பஸ்ஃபுல்லா இருக்கும் லைஃப். அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா அந்த கூடையில எடுத்துட்டு வந்த ஸ்டாக் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ற மாதிரி ஜீவிதம். அதுக்கு முக்கியமான அதெல்லாம் தான் இந்த பாகத்துல சொல்லிட்டு வர்றார். இது டெம்பரரி, அதனால இதுதான் சாஸ்வதம் நினைச்சுட்டு இங்க செயல்படாத. இங்க நடத்துறது எல்லாமே அந்த பொருள் தான். இங்க எதுகிட்ட எல்லாம் நம்ம கனெக்டட் ஆறோமோ, யாருகிட்ட எல்லாம் கனெக்டட் ஆறோமோ எல்லாமே டெம்பரரி தான். அவாவா வினைக்கு ஈடா அதான் அந்த மேனேஜ் பண்ற சக்தியோட வைபவம். நம்ம அந்த ஜீவன் அதோட வாசனைக்கு தகுந்த மாதிரி சூழல்ல பிறந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அத சுத்து வட்டாரம் இருக்கிற மனுஷா, இது என்ன உயிரினங்கள் இருக்கோ எல்லாம் அது. அப்புறம் அந்த ஜீவன் செயல்படுற விதம் எல்லாமே அந்த வினைக்கு ஈடாதான் அதுகிட்ட கனெக்டடா இருக்கு. அந்த வினை முடிஞ்சதுன்னு சொன்னா எதுவா இருந்தாலும் அந்த ஜீவனை விட்டு போயிடும். அதனால இட் இஸ் வர்த் ஒன்லி தட் மச் அப்படிங்கறத ஜீவனுக்கு உணர்த்தும்படியா சொல்லிட்டு வர பாடல்கள் தான் இந்த யாக்கை நிலையாமை. யாக்கைனா லிட்ரல் மீனிங் உடம்புன்னு அர்த்தம். உடம்புங்கிறதோட சேர்த்து அந்த ஜீவபாவம், இந்த ஜீவபாவத்துல இருக்கிற ஆவிர் பாவம், இந்த ஜென்மான்னு சொல்றோமே, இந்த ஒரு உருவத்தோட கனெக்டடா இருக்கக்கூடிய ஒரு வருகை இந்த லோகத்துக்குள்ள, அது நிலையற்றது. அதுல ஒண்ணுமே சாஸ்வதம் கிடையாது. அது ஒரு அப்பியரன்ஸ். அதுல நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் ஒண்ணும் கிடையாது. பர்மனன்ட் கெயின் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அப்படிங்கறதுதான் பல பாடல்கள்ல சொல்லி உணர்த்தின்றே வர்றார். அது நம்ம முதல் பாடல் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆவிர்பாவமே, அதாவது இந்த ஒரு சரீரத்தோட கனெக்டடா இருக்கக்கூடிய வருகை இருக்க இந்த லோகத்துக்கு, அதுவே மண்ணால பண்ணின ஒரு உருவம் மாதிரிதான். மழை பெஞ்சு நிறைய ஜலம் விழுந்தது அப்படின்னு சொன்னா மண்ணு எப்படி மண்ணால பண்ணப்பட்ட பொருட்கள்லாம் கரைஞ்சு போகுமோ அந்த மாதிரி இந்த சரீரமே விழுந்து போயிடும் அப்படின்னுதான் சொல்லின்னு வந்தார். மண்ணொன்று கண்டீர், இது ஏன் உருவாச்சுங்கிறதுக்கு அது மாயைங்கிற அந்த கான்செப்ட் சொல்றார். அந்த மாயைங்கிற கான்செப்டோட ஆதாரத்துலதான் இந்த உருவம் உண்டாயிருக்கு. ஆண் பெண்ணுங்கிற ஏதோ ரெண்டு தன்மைகள்ல ஏதோ ஒரு தன்மையில அது உண்டாயி ஊர்ஜிதமாயி திண்ணென்று இருந்தது. என்னவோ சாஸ்வதமா எல்லா காலமும் இருக்கிற மாதிரி ஒரு பாவம், ஹைப்பர் எனர்ஜியோட தான் என்னெல்லாமோ பண்ணி அச்சீவ் பண்ற மாதிரி ஒரு சென்சேஷன், அதோட எல்லாம் அந்த உருவம் உண்டாச்சு. ஆனா தீவினை சேர்ந்தது. அது எந்த இதை எக்ஸாஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோ பிராரப்த கர்மாவை, அந்த கர்மா தேஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அந்த உருவத்தோட இருக்கிற அந்த கனெக்ஷன் உயிருக்கு கட்டாகிற சிச்சுவேஷன் வந்துருத்து. அதான் தீவினை சேர்ந்தது. விண்ணின்று நேர்விழின் மீண்டு மண்ணாதல் போல் எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறே. அந்த ஜீவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, வேணுமோ வேண்டாமோ, இந்த சரீரத்துக்கிட்ட இருக்கிற கனெக்ஷன் போயிடுறது. மண்ணு தண்ணியில மண்ணு கரைஞ்சு போற மாதிரி அந்த சரீரம் பிரிஞ்சு போயிடுறது அப்படிங்கறதுதான் முதல் பாடல். அது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். அடுத்த பாடல் பண்டம் பெய் கூரை பழகி விழுந்த கால் உண்ட அப்பெண்டிரும் மக்களும் பின் செலார். கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே. அதேதான். பண்டம் பெய் கூரை, இது சரீரத்தை தான் சொல்றார், இந்த உருவத்தை தான் சொல்றார். பண்டம் பெய்து வைத்த கூரை. பண்டம்ங்கன்னா வஸ்துக்கள். நம்ம ஏதோ ஒரு பை இருக்கு, இல்ல ஒரு பானை இருக்கு, அப்படியே சம் கண்டெய்னர். அந்த கண்டெய்னர்ல பல வஸ்துக்கள் எல்லாம் போட்டு அதை பேக் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த கூரை. இவர் நிறைய இந்த கூரைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். இந்த சரீரத்தை அது ஒரு கூரை வேஞ்ச ஒரு கொட்டகை மாதிரி அது சரீரத்தை அங்கங்க உருவகப்படுத்திட்டே இருப்பார்.
அதுல சாமான எல்லாம் போட்டு வச்சு ஒரு ஒரு ஷெல்டர், ஒரு ஷெட் மாதிரி போட்டு அதுல சாமான எல்லாம் போட்டு வச்ச மாதிரி, ஒரு கண்டெய்னருக்குள்ள சாமான எல்லாம் போட்டு வச்ச மாதிரி இது. அது என்னன்னா இந்த சரீரத்துல பிராரப்த கர்மா, இந்த ஜீவனுடைய சங்கல்பங்கள்லாம் இருக்கு. இது இருக்கணும், அது இருக்கணும், இது எப்படி ஆகணும், அது அப்படி ஆகணும், நான் இதை பண்ணணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்லாம் என்னென்னமோ அந்த கர்ம வினைகள் எல்லாம் இருக்கே, அதையெல்லாம் போட்டு நிறைச்சு வச்ச கூரையாம் இது சரீரம். பழகி விழுந்தால் அது அந்த அந்த சங்கல்பங்கள்லாம் வந்து ரொம்ப பழசாயிடுச்சுன்னா என்ன, அவ்வளவு நாள் அது சங்கல்பத்துக்கு ஈடா அந்த சரீரம் உண்டாச்சு. அத்தனை நாள் அது சங்கல்பங்கள் எல்லாம், அது ஜீவ சங்கல்பங்கள் எல்லாம் அது வாழ்ந்து எக்ஸாஸ்ட் பண்ணி நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சு இந்த சரீரத்தை இன்ஸ்ட்ருமெண்டா வச்சுண்டு அப்படி இந்த ஜீவன் வந்து அந்த சரீரம் வந்து பழசா போயிடுத்து அப்படின்னு சொன்னான். வாசாம்சி ஜீர்ணானி மாதிரி சரீரம் வந்து பழசா போயிடுத்து அப்படின்னு சொன்னா விழுந்த கால். ஒரு ட்ரெஸ்ஸே நம்ம ரொம்ப நாள் நல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் அடிக்கடி போட்டுப்போம், போட்டுட்டு பழசா போயிடுத்து, கலர் போயிடுத்து, கிழிஞ்சு போயிடுத்து அப்படின்னு அது விழுந்த கால். உண்டா பெண்டிரும் மக்களும் பிஞ்செலார். இந்த ஜீவனோட பிராரப்த கர்மாக்காக வந்து அதுகிட்ட சில ஜீவன்கள்லாம் வந்து சேர்ந்துக்கிறது. தனக்கு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், பண்ணப்படாதுன்னு ஏதோ அந்த ஜீவனுக்கு சங்கல்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈடா அதோட கனெக்டடா இருக்கிற மாதிரி பாக்கி ஜீவன்கள் அதுகிட்ட கனெக்டடா கொண்டு வந்து வைக்கும் அந்த சக்தி, எல்லாத்தையும் நடத்துற சக்தி. அதுதான் நம்ம லோகத்துல மீட் பண்றவாளோ, நம்ம ஆத்து பெட்டோ, இல்ல நம்ம கிட்ட நம்ம ஆத்து வாசல்ல வர நாயோ பூனையோ எதா இருந்தாலும் சரி, எல்லா உயிரினங்கள் எந்தெந்த ஜீவன்கள் கிட்ட எல்லாம் நம்மளுக்கு வந்து சம்பந்தம் ஏற்படுறதோ ஜீவிதத்துல எல்லாமே நம்மளோட அந்த கர்ம வினைக்கு ஈடாதான் வருது. என்னென்னமோ அந்த ஜீவ சங்கல்பம் இருந்தது இல்லையா, அத வந்து ப்ராப்பரா எக்ஸாஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புக்காக அந்தந்த ஜீவன் நம்ம கிட்ட வந்து கனெக்டடா ஆகிறது. அதுக்கு அந்த ஜீவன் கிட்டயே கனெக்டடா இருந்த ஒய்ஃபு குழந்தைகள் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா சொல்றார். உண்டா பெண்டிரும் மக்களும். அவ ஏன் வந்து கனெக்டட் ஆனா இந்த ஜீவன் கிட்ட அப்படின்னு சொன்னா அவளுக்கும் பிராரப்த கர்மா. அதுதான் அந்த நடத்துற சக்தியோட வைபவம். அவளோட பிராரப்த கர்மாவும் இவாளோட பிராரப்த கர்மாவும் மிங்கிளாயி கொஞ்ச நாள் வந்து சஞ்சரிக்கிறதுக்கு இருக்கிறதுனால அவ வந்து இந்த ஜீவன் கிட்ட கனெக்டட் ஆயிருக்கா. இது ராமாயணத்துல இவர் பரதன் வந்து சித்திரக்கூட்டத்துல வந்து ராமபிரானை பார்த்து இந்த மாதிரி தசரதர் செத்து போயிட்டார் அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப வருத்தப்படுறத வந்து ராமர் வந்து பரதனை வந்து தேத்துறார், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறார். எப்படி ஆசுவாசப்படுத்துறாருன்னா, நீ ஒன்னும் கவலைப்படாத பரதா, அப்படிதான் இந்த ஜீவிதமே. அதுக்கு அது அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் என்னன்னா, யதா காஷ்டம் ச காஷ்டம் ச சமேயாத்தாம் மகாததௌ சமேத்திய வியபேயாத்தாம் தத்வத்து பூத சமாகமஹா. காஷ்டம் காஞ்சி போன கட்டை, காஷ்டம் ச காஷ்டம் ச காஞ்சி போ இந்த ஒரு பெரிய ஒரு நல்ல கரண்ட் பிரவாகமா போகக்கூடிய நதி இருக்கு இல்ல சமுத்திரம், ஒரு மகாததௌ ஒரு பெரிய வாட்டர் பாடி, அதுல வந்து நல்ல கரண்டோட தண்ணி இப்படி அடிச்சுன்னு போயிட்டு இருக்கு. அதுல வந்து 2 காஞ்சு போன கட்டை வந்து விழுந்தது, எங்க ஏதோ வந்து விழுந்தது. சமேயாத்தாம் மகாததௌ சமேத்திய வியபேய, ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு அந்த கரண்ட்ல வந்து ரெண்டும் பக்கத்துல சேர்ந்து போயிட்டே இருந்தது. அப்புறம் வந்து ஒரு கோர்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல அந்த எனர்ஜி, அந்த கரண்ட், வாட்டர் கரண்ட் வந்து இந்த கட்டைக்கும் அந்த கட்டைக்கும் மத்தியில வந்தது. இந்த கட்டை பிரிஞ்சு இந்த பக்கம் போயிடுத்து, அந்த கட்டை பிரிஞ்சு அந்த பக்கம் போயிடுத்து. அப்படித்தான் தத்வத்து பூத சமாகமாக. அப்படிதான் வந்து இந்த பூத ஜாலங்கள், இந்த ஐம்பூதங்களாலான லோகத்துல இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படிதான். இந்த கட்டையும் அந்த கட்டையும் ஏன் சேர்ந்தது, ஏன் இவ்வளவு நாள் சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு அப்படின்னாக்கா, அது அந்த பிராரப்த கழிவுக்காக. இந்த கட்டையோட பிராரப்தமும் அந்த கட்டையோட பிராரப்தமும் ஏதோ சேர்ந்து கொஞ்ச நாள் இருக்கிறதுக்காக இருக்கு.
அதனால அந்த ரெண்டு கட்டையும் சேர்ந்து கொஞ்ச நாள் தண்ணியில போயிட்டு இருக்கு. ஒரு கரண்ட் நடுவுல வந்தது அப்படின்னு சொன்னா அந்த கட்டையும் பிரிஞ்சு போயிடும். அப்படிதான் எல்லா கனெக்ஷனும் இந்த லோகத்துல. அதனால நீ எதையும் சீரியஸா எடுத்துட்டு வருத்தப்படாத அப்படின்னு ராமர் பரதன் கிட்ட. இவா அது கூடவே இருக்கக்கூடிய ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் அசோசியேஷன்ஸ் நினைச்சுட்டு இருக்கோமே, அவளும் வந்து ஏன் கூடினானா அவளோட பிராரப்த கழிவுக்காக கூடினா. இந்த ஜீவனோட பிராரப்தம் முடிஞ்சு போயிடுத்து, அவளோட பிராரப்தம் இன்னும் மிச்சம் இருக்கு, அவளுக்கு வேற எதுக்கிட்டயோலாம் அசோசியேட் ஆகிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவ அந்த கட்டை பிரிஞ்சு போன மாதிரி அவ லோகத்துல அவளோட மார்க்கத்துல அவ போயிடுவா. அவளோட கர்ம ஈட்டத்துக்கு அந்த அவளோட பிராரப்தம் எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு வேற எங்க போகணுமா, எப்படி போகணுமா, எதுகிட்ட கனெக்டட் ஆகணுமோ அப்படி போயிடுவா அவ. இந்த ஜீவனுக்கு பின்னாலேயே யாருமே சப்போர்ட்டா வர்றதுக்கு யாருமே இல்லை. இங்க இருக்கிற பொருட்கள், இங்க இருக்கிற ஜீவன்கள் எதுவுமே இல்லை. அப்ப எது கூட வரும் அப்படின்னு சொன்னா கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே. அது ஈஸ்வர அந்த ஜீவன் வந்து லோகத்துல வாழற காலத்துல தன்னோட சங்கல்பத்தை எக்ஸாஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு உருவம் எடுத்துட்டு வாழறது, பல பேர்கிட்ட பல பொருட்கள் கிட்ட கனெக்டட் ஆயிட்டு வாழறது. அந்த வாழற காலத்தையும் ஈசனுடைய கிருபை, அந்த அருள், அது வந்து ரொம்ப சூக்ஷ்மமானது. அது கூர்ந்து பார்த்தால்தான் தெரியும். சரி, அது ரொம்ப டீப்பா அதுல போனா அப்புறம் நம்ம வெளியில வரவே முடியாது, வேண்டாம். அந்த ஈஸ்வனுடைய அருள் வந்து அந்த ஜீவனை வந்து ஆல் எலாங் பக்குவப்படுத்தி பழுக்க வச்சுட்டே இருக்கு. நம்மளுக்கு தெரியறதோ தெரியலையோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அந்த ஜீவிதத்துல வர மேடு பள்ளம் எல்லாத்துலயும் ஏறி இறங்கி அந்த ஜீவன் ஏறி இறங்கி ஜீவன் போல ஏத்தி இறக்கி அந்த அருள் தான் அழைச்சின்னு போயின்னு இருக்கு. அந்த அனுபவங்கள்ல இருந்து அந்த ஜீவனுக்கு பல பாடங்கள் சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இப்ப இந்த மனுஷாளுக்குதான் டிஜிட்டல் புத்தி. நம்ம எப்பயும் பார்ப்போம் இல்லையா, லைட்டு சுவிட்சை போட்டா லைட்டு பட்டாருன்னு வரணும், அப்படியே ஃபுல் வெளிச்சத்துல வரணும். அப்புறம் சுவிட்சை ஆஃப் பண்ணினா பட்டாருன்னு லைட்டு போயிட்டு அப்படியே இருட்டாயிடணும். அந்த மாதிரி பகவான் பண்றதே இல்லை. ஒவ்வொரு ஜீவனுக்கும் அது கிராஜுவலா எல்லாமே நேச்சர்ல அனலாக் தானே. பூ பூக்கிறதும் பழம் பழுக்கிறதும் அது அப்படியே மெதுவா அந்த ஜீவனை வந்து பழுக்க வச்சுட்டு வர்றார். எல்லாத்துல இருந்தும் அப்படி வெடுக்குன்னு புடுங்காம, அப்படி நான் 10 முள்ளு இருக்கு, ஒரு பெரிய முள்ளு செடி இருக்கு, அது மேல மெல்லிசா ஒரு துணி விழுந்துருத்து அப்படின்னு சொன்னா அது அப்படியே வெடுக்குன்னு புடிச்சு இழுத்தான்னா கிழிஞ்சு போய் தார் தாரா வரும். அது அந்த ஜீவனுக்கு வந்து ரொம்ப வலிக்கும், அதோட வாசனைகள்ல இருந்து பிடிச்சு இழுத்தாக்க. அந்த மாதிரி அவர் பண்றதே இல்லை கிருபைனால. மெதுவா ஒவ்வொரு முள்ளுல இருந்தும் அந்த துணிய எடுத்து ஒரு முள்ளுல இருந்து அதை ரிலீஸ் பண்ணி அப்படி அந்த துணியை எடுக்கிற மாதிரி ஜீவிதம் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம். ஒவ்வொரு குட்டி குட்டி அனுபவங்கள், குட்டி குட்டி விஷயங்கள்ல வந்து அந்த பரம்பொருள் வந்து தன்னுடைய பிரசன்ஸை உணர்த்தி உணர்த்தி நம்ம அதை தானே நாடணும், அதுகிட்ட தானே நம்ம போக்கஸ வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜீவனை பழுக்க வச்சு அந்த கர்மாவை எக்ஸாஸ்ட் பண்றது. அந்த அருள்னால, அந்த அருளை உணர்ந்த ஜீவன் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அந்த அருள் கூட தான் இருக்கு. அந்த அருளை உணர்ற ஜீவன் வந்து என்ன பண்றது அப்படின்னா அந்த பொருள் மேலேயே, அந்த அருள் மேலேயே நாட்டம் கொண்டு, அந்த பரம்பொருளை உணர்ந்து அது மேலேயே நாட்டம் கொண்டு அதை நாடி செய்யக்கூடிய கர்மாக்கள், பிசிக்கலாவோ மனசுனாலேயோ, பிசிக்கலான கைங்கரியம்னு பண்றது, அதாவது அந்த அந்த பொருளுக்கு சமர்ப்பணமா செய்யப்படக்கூடிய கர்மா. இந்த கர்மா அந்த கர்மான்னு கிடையாது. ஏதோ பெருக்கணும், மொழுகணும், கோவில் கட்டணும், குளம் வெட்டணும், பூ கட்டி போடணும் அப்படின்னு அந்த கர்மாவெல்லாம் சொல்லல. அந்த அந்த பொருளுக்கு சமர்ப்பணமா செய்யப்படுற கர்மா. அந்த பொருளை நாடி இருக்கக்கூடிய மனோ விகாரங்கள், பிசிக்கலா மென்டலா இன்னும் கொஞ்சம் ஆழ லெவல்ல இன்டெலெக்சுவலா தியானம் அந்த மாதிரி ஏதோ யோகத்துல அந்த மாதிரிலாம் ஈடுபட்டு அந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாம் ஒரு ஜீவன் வந்து அந்த அருள் மேல, எந்த ஒரு அருள் வந்து தனக்கு ஆல் எலாங் ஒரு துணையா இருந்து எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கோ அந்த பொருளை உணர்ந்து
அதுக்கு சமர்ப்பணமா செய்யப்படுற கர்மா, அதுக்கு சமர்ப்பணமா ஏற்படுற மனோவிகாரங்கள், அதுக்கு அதை நாடி இருக்கக்கூடிய புத்தியோட போக்கு, இதெல்லாம் தான் விரதம். அது டுவர்ட்ஸ் தட் இருக்கிற அந்த மூமெண்ட் எல்லாம், அதுவும் ஞானமும். அது சின்சியரா, எவ்வளவு சின்சியரா அந்த ஜீவன் வந்து அந்த பரம்பொருளுக்கு சமர்ப்பிதமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த அந்த பொருளை வந்து அதுக்கு உணர முடியும், உணர்வுனால தெரிஞ்சுக்க முடியும். அந்த பொருளுடைய தன்மை என்ன, அது எப்படிப்பட்டது, அதோட இயக்கம் என்ன அப்படிங்கறது, அதோடைய எல்லாமே. அது அது அதை பத்தின அதை பத்தின நாலேஜ் வந்து புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்ல, அதுகிட்ட இருக்கிற கனெக்ஷன்னால, அனுபவத்தினால கிடைக்கக்கூடிய அந்த ஆழம், அதுதான் ஞானம். சோ அந்த ஜீவன் வந்து அந்த பரம்பொருளோட அருளுக்கு ஆட்பட்டு அதை நாடி செய்யக்கூடிய கர்மாக்கள், அது வந்து சரீரத்திலையும் மனசுலயும் பிராணன்லயும் எல்லாத்துலயும் போய் செட்டில் ஆகும். அதனாலதான் நம்ம இந்த பகவத்கீதையில வந்து அடுத்த ஜென்மாவை பத்தி எல்லாம் சொல்லுவாரோ இல்லையோ, 5வது அத்தியாயத்திலயும் இருக்கு, 8வது அத்தியாயத்திலயும் இருக்கு மென்ஷன். அது ஜீவன் வந்து அடுத்த ஜென்மா உண்டாகிறதே வந்து நகி கல்யாண கிருத் கஷ்டித்து துர்கதிம் தாத்த கச்சதி. ஒரு நீ ஒரு ஸ்டெப் இந்த சாதனை அந்த பரம்பொருளை நோக்கி நீ எடுத்திருந்தேன்னா கூட வந்து அடுத்த ஜென்மாவில அந்த எடுத்து வச்ச ஒரு ஸ்டெப்போட இஃபெக்ட் உனக்கு இருக்கும். அது எங்கேயுமே வந்து கெட்டு போகாது, சரீரம் போயிடுத்துங்கிறதுனால அது கெட்டு போகாது அப்படிங்கிற ஒரு ஆஸ்வாசம் கொடுக்கிறார். அப்புறம் அந்த 5வது அத்தியாயத்திலயும் ஏதோ சொல்லுவார், லபதே பௌர்வதேகிகம். முன்னாடி இருந்த அந்த உருவத்துல அது பண்ணின சாதனையோட இஃபெக்ட் வந்து தடால்னு அந்த ஜீவனுக்கு அடுத்த ஜென்மால அப்படியே கிடைக்கும். அதனால்தான் நம்ம ப்ராடிஜின்னு எல்லாம் பாக்குறோம் இல்லையா, லோகத்துல பல குழந்தைகள் சின்ன வயசுலயே வந்து ஏதோ ஃபீல்டுல ரொம்ப மிதமிஞ்சி அந்த ஏஜ்ல அந்த குழந்தைகள் அப்படி இருக்க முடியுமா, அப்படி பேச முடியுமா, அப்படி பாட முடியுமா அப்படின்னு கேக்குற மாதிரி. அது என்னன்னா, போன ஜென்மால ஒரு ஹைட்ஸ்ல இருந்திருக்கணும் அந்த எனர்ஜி, அந்த சரீரத்துல பூர்ணத்தை ஏற்படல, அந்த சரீரம் போயிடுத்து, அடுத்த ஜென்மா ஏற்படுறச்சு அதோட இஃபெக்ட் அப்படியே அந்த பூர்வ தேகத்துல இருந்ததோட இஃபெக்ட் வந்து அந்த ஜீவனுக்கு கிடைக்கிறது. எதுக்கு சொன்னோம், இந்த கொண்ட விரதமும் ஞானமும் அப்படிதான் அந்த ஸ்பிரிச்சுவல் சாதனையும். அந்த ஜீவன் வந்து அந்த ஜீவிதத்துல எவ்வளவு தூரம் அந்த பரம்பொருளை வந்து உணர்ந்து அதோட அருளுக்கு பாத்திரமாயி அதை உணர்ந்து அதை நாடி செய்யப்பட்ட எல்லா கர்மாக்களும் பிசிக்கலா மானசீகமா எல்லாமே அதோட சிஸ்டம்ல போய் செட்டில் ஆகும். அந்த சின்ன வயசுலயே ரொம்ப பக்தி இருக்கு, சின்ன வயசுலயே ரொம்ப அந்த பரம்பொருள் கிட்ட நாட்டம் இருக்கு, ஈடுபாடு இருக்கு, லோகத்துல சும்மா சுத்துறதுல விளையாடுறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஒரு குழந்தைக்கு அப்படின்னு சொன்னா, அது பூர்வ ஜென்மாலேயே அவ்வளவு தூரம் அந்த அருளை உணர்ந்திருக்கணும். ஏன்னா அது கூட வருது, விரதமும் ஞானமும், அதுதான் அந்த ஜீவனோட கூட வரக்கூடிய விஷயம். மற்றபடி இந்த ஜீவிதத்துல வினைக்கு ஈடா இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ், மனுஷாலோ கர்மாவோ எதுவுமே வந்து அது கர்ம வாசனையா அந்த ஜீவன் ஏதாவது சங்கல்பத்தினால எனக்கு இது வேணும் வேண்டாம்னு சேர்த்துட்டாதான் உண்டு, அது அடுத்த ஜென்மாக்கு காரணமாகும். இந்த கூட அந்த ஜீவனை பழுக்க வைக்கிறதுக்குன்னு வர்றது, அதாவது 2 கிளாசிபிகேஷனா சொல்றார். இந்த ஜீவன் வந்து ஆசைக்காக சங்கல்பத்தை எக்ஸாஸ்ட் பண்றதுக்காக அதோட கனெக்ஷன்ஸ் லோகத்துல இருக்கிறது, அத வந்து வினைக்கு ஈடா நம்ம இதுல வந்து இந்த சிச்சுவேஷன்ல இவாளோட இப்படி இருக்க வேண்டி இருக்கு, பழக வேண்டி இருக்கு அப்படின்னு அதை அந்த லெவல்ல மட்டும் எடுத்துட்டு அதை எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம்னு பாக்குறது ஒண்ணு. அந்த பரம்பொருளை வந்து அதோட அருள்னால உணர்ந்து நாடி அதுகிட்ட இருக்கிற அந்த செயல்பாடு, அதுகிட்ட இருக்கிற நாட்டத்தினால இருக்கிற செயல்பாடுகள் உண்டு. இதை எக்ஸாஸ்ட் பண்ண வந்திருக்கிற கர்மா அந்த ஜீவிதத்தோட அந்த சரீரத்தோட போயிடும். அந்த பரம்பொருளை நாடி செய்யப்பட்ட கர்மா, அதுகிட்ட இருக்கிற நாட்டம், பிசிக்கலா மென்டலா அதுகிட்ட இருக்கிற ஈடுபாடு வந்து அருள்னால ஈசன் வந்து அது அந்த ஜீவனுக்கு கண்டினியூ ஆக பண்றார் அடுத்த ஜென்மாக்கு. அதுதான் அது கூட கூட வருமா, மண்டி அவருடன் வழி நடவாதே. அதுக்கு ரொம்ப
க்ளோஸா ரொம்ப வேடுங்கப்பட்ட சப்போர்ட்டிவ் எலிமெண்டா அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துன்னு அந்த ஜீவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ எந்த எந்த ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு அந்த பரம்பொருள் கிட்ட அந்த ஜீவன் ஈடுபட்டிருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு ப்ரொடெக்ஷன் அது கொடுக்கறது. அந்த அறிவு, அந்த அதுகிட்ட இருக்கிற அந்த அருளோட கனெக்ஷன், அது அந்த ஜீவனுக்கு வந்து அவ்வளவு தூரம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. அது இன்னும் தாழ்ந்து போகாதபடிக்கு அப்படி ரொம்ப வேணுங்கப்பட்ட எனர்ஜியா அது கூடவே இருந்து அதுக்கு சப்போர்ட்டிவா ப்ரொடெக்டிவா இருந்து வழி நடத்தி செல்லறான் அந்த விரதமும் ஞானமும். அதான் அந்த பரம்பொருளை நாடி செய்யப்பட்ட செயல்பாடுகளும் அதை உணர்ந்து அறிவினால உணர்ந்த அந்த நாலேஜும். அது நாலேஜ்னு சொல்லக்கூடாது, வேற என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல, அதுக்காக சொல்றேன். அந்த பரம்பொருள் கிட்ட இருக்கிற அதை பத்தின அறிவு, அது அனுபவபூர்வமா அந்த ஜீவன் உணர்ந்திருக்கிற அறிவு, இது ரெண்டு தான் கூட செல்லும். பாக்கி இந்த லோகத்துல இருக்கிற கனெக்ஷன்லாம் வந்து இந்த ஜீவனோட பிராரப்த கர்மா, அதை எக்ஸாஸ்ட் பண்றதுக்காக அது இங்க வந்திருக்கு. அதெல்லாம் வந்து இங்கேயே போயிடும், அது தொடர்ந்து வராது அப்படின்னு அந்த வராத கேட்டகரியும் வர கேட்டகரியும் பிரிச்சு அதனுடைய தன்மையை வந்து சொல்றாரு இந்த பாடல்ல. அடுத்த பாடல் வந்து ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. இந்த ரெண்டு அம்சம் இப்ப பிரிச்சிருக்காரோனோ, அந்த வேர்ல்ட்லி கனெக்ஷன்ஸ், வேர்ல்ட்லி அசோசியேஷன்ஸ், வேர்ல்ட்லி ஆக்டிவிட்டிஸ், அதெல்லாம் வந்து இந்த ஜீவன் வந்து பிராரப்த கர்மாவை எக்ஸாஸ்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ், அதனுடைய நிலையாமையும் அந்த பரம்பொருள் கிட்ட இருக்கிற கனெக்ஷனோட சப்போர்ட்டும், அதுகிட்ட இருக்கிற அந்த அந்த கனெக்ஷன்னால இந்த ஜீவனுக்கு ஏற்படுற ஹித்தத்தையும் ரெண்டுத்தையும் சொல்லிட்டே வருவார் திருப்பி திருப்பி. இதுல வந்து இந்த வேர்ல்ட்லி அசோசியேஷன்ஸோட என்ன டெம்பரரி நேச்சர் அஸ் வெல் அஸ் அதுல இருந்து சாஸ்வதமா இந்த ஜீவனுக்கு ஒன்னும் பிரயோஜனம் ஏற்படுறது இல்லைங்கிறதையும் சொல்ற ஒரு பாடல் இது. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, சரி இந்த ஜீவனோட பிராரப்த கர்மா எக்ஸாஸ்ட் ஆற டைம் வந்துடுத்தோ, இந்த சரீரத்துல இருந்து உயிர் பிரிஞ்சுடுத்தோ அப்படின்னு சொன்னாக்க, இந்த வேர்ல்டுலி கனெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, ஊரே கூடி அப்படின்னு பாக்குற மாதிரி பெருசா அழறாளாம். அதாவது இந்த வீட்டுல வந்து உடம்பு முடியாதவா இருக்கா, அவளை பாத்துக்கிறதோ இல்ல யாரோ உயிர் போயிடுத்து அவளுக்காக அழறதோ, நம்மளோட துக்கத்துக்காக அழுதா கூட பரவாயில்ல, அது பாக்குறவாளுக்காக அழுது பாக்குறவாள்லாம் வந்து சரி வா வந்து ஆத்துல இருக்க உடம்பு முடியாதவாளை நன்னா பாத்துக்கிறா அப்படின்னு அடுத்தவா சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கோ, இல்ல எப்படி அழறா அவகிட்ட என்ன அன்பு எப்படி இருந்திருக்கான்னு அந்த பாவத்துக்காக அழாம இருந்தா, அதான் எப்பயுமே அந்த இன்சைட் அவுட் ஒன்னா இருந்ததுனால ஜீவனுக்கு பெரிய பிரயோஜனம். வந்து ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, எல்லாரும் சுத்து வட்டாரத்துல எல்லாரும் பார்த்து ஐயோ இவ எத்தனை அன்பு பாசத்தோட இருந்திருக்கா அந்த ஆள்கிட்ட ஜீவிதத்துல அப்படின்னு எல்லாரும் பார்த்து பேசுற மாதிரியும் ஆச்சரியப்படுற மாதிரியும் அழறாளாம். அவ்வளவுதான் அந்த லோகத்துல இருக்கிற கனெக்ஷன் அப்படின்னு காட்டுறார். அவளுக்கு அதுல ஏதோ பிரயோஜனம், போனவருக்காக இவ அழறதுனால போனவருக்கு ஒரு பிரயோஜனமும் ஏற்பட போறது இல்ல, அவளுக்கு ஏதோ பிரயோஜனம், லோகத்துல சுத்து வட்டாரம் வந்து பாக்குறவாள்லாம் இவாளை பத்தி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிப்பா அப்படிங்கிறதுக்காக அழறலாம். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிடவென்று பேரிட்டு, இதனால் வரைக்கும் அவர் இவர் அப்படின்னு ஒரு மதிப்பிற்குரிய அப்படின்லாம் ப்ரீஃபேஸ் போட்டு பேரெல்லாம் போட்டு அன்புக்கு உரிய அப்படின்லாம் வந்து ரொம்ப என்ன மரியாதையா இருக்கிற சொற்கள் அப்படி இப்படி இந்த உயர்த்தனை அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணி பேரெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தவாள்லாம் வந்து அதெல்லாம் போச்சு, இப்போ எல்லா மரியாதையும் போச்சு, பிணம் கிடக்கு. அவர் இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் போச்சு, பிணம் கிடக்கு அப்படின்னு அதை அக்ரிணை பொருளா ஆக்கி
பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு. சூரைங்கிறது வந்து ஒரு விதமான முள்ளு செடி. அது இந்த இடுகாட்டுல வளரக்கூடிய இடுகாட்டு வெஜிடேஷன். நம்மளுக்கு ஒவ்வொரு நிலத்துல என்னென்ன வளரும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் இல்லையா. காட்டுல என்ன இதெல்லாம் வளரும், வயல்ல என்ன இதெல்லாம் வளரும். நம்ம சம்பந்த பெருமான் வந்து நனிப்பள்ளி பதிகத்துல காரைகள் கூகை முல்லைன்னு தொடங்குறது. இடுகாட்டுல ஈசன் வந்து இடுகாட்டுல இருக்கிற சுடுகாடு மேய சிவன் மேய சோலை நகர்தான் அப்படின்னு சொல்லுவார். அது இடுகாட்டுல இருக்கிற ஈசன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த இடுகாட்டுல என்னென்ன எல்லாம் வளரும்னு ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி சொல்லுவார். காரைகள் கூகை முல்லை களவாகை ஈகை படர் தொடரி கள்ளி கவினி சூரைகள் பம்மி விம்மு சுடுகாடமர்ந்த சிவன் மேய சோலை நகர்தான். அதெல்லாம் அந்த இடுகாட்டு வெஜிடேஷன். சூரைகள் பம்மி விம்மு. சூரைங்கிறது வந்து ஒரு முள்ளு செடி. அதெல்லாம் நல்லா அடர்ந்து செழிப்பா வளருமா. அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு அங்க என்ன வஸ்துக்கள்லாம் இருக்கோ, அந்த மண்ணோட தன்மை எப்படியோ அங்க அந்த செடியெல்லாம் நல்லா செழிச்சு வளரும். அந்த சூரையங்காட்டிடை சூரைகள்லாம் அந்த முள்ளு செடியெல்லாம் நல்லா செழிப்பா வளர்ந்திருக்கக்கூடிய இடுகாட்டுல கொண்டு போய் வச்சு சுட்டிட்டு அந்த ஜட சரீரத்தை வந்து பொசுக்கி அக்னிக்கு இரையாக்கி நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. காரியம் எல்லாம் பண்ணினாக்கா வந்து குளிக்கணும் இல்லையோ. எல்லாம் முடிச்சாச்சு, எரிச்சாச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வந்து கொல்லி போட்டவா, அப்புறம் அந்த உறவுக்காரா, க்ளோஸ், தீண்டல் இருக்கிறவா எல்லாரும் வந்து தலைக்கு ஸ்நானம் பண்ணணும். அது வந்து பிசிக்கலா கிளென்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அது பாக்கியமா. ஆக்சுவலா இந்த கர்மா இடுகாட்டுல எரிக்கிறது, அப்புறம் வந்து காரியம் பண்றது இத்தனை நாளைக்கு, அப்புறம் வருஷா வருஷம் சிரார்த்தம் பண்றது, இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா அந்த அந்த பர்டிகுலர் மனுஷா வந்து நம்மளுக்கு இப்படி வேணுங்கப்பட்டவா அப்படி வேணுங்கப்பட்டவா அப்படின்லாம் அந்த ஜீவனோட கனெக்ஷன் இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் வந்து அப்படி நம்ம முன்னாடி பாடல்ல சொன்னாரே அணு அணுவாயின்னு அந்த ஜீவனை அப்படி பழுக்க வச்சு யாரும் யாரோடையும் கூட வரலங்கிறத மந்திரபூர்வமா. அதாவது அது அப்பெல்லாம் வந்து எல்லாருக்கும் இந்த வேதத்தோட ஆசிரியம் இருந்தது, மந்திரங்கள் அதோட எல்லாம் இது இருந்தது இல்லையா. சோ மந்திரபூர்வமா வந்து அவளுக்கு சாப்பாடு போட்டாச்சு, அவளை திருப்திப்படுத்தியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஜீவனை பிரிக்கிறது தான். ஏன்னா ஜீவனுக்கு வந்து யாருக்கிட்டையும் இந்த லௌகீகமான கனெக்ஷன் எதுக்கிட்டையும் வந்து சாஸ்வதமான பிணைப்பு கிடையாது. ஆனா அது மனசுல வந்து அது ஒரு கோடு போட்டுடுத்து அப்படின்னு சொன்னா அது பிராரப்த கர்மாக்கு வந்து அது ஏதோ பிரச்சனையாயிடும். அடுத்த ஜென்மாக்கு அது ஒரு இதுவாயிடும். எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க பாட்டி, எங்காத்து நாய், எங்க தம்பி, தங்கன்னு அந்த அந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா. அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் என்னோடதுன்னு இருக்கிறதெல்லாம் வந்து அவளோட ஸ்ரத்தைக்கு தகுந்த மாதிரி அதை எக்ஸாஸ்ட் பண்ணி ஆச்சு, அவ கரையேறிட்டா, கையில போய் சிரார்த்தம் பண்ணிட்டு வந்தியா, அவள்லாம் முக்தி அடைஞ்சுட்டா அப்படின்னா சரி அப்பாடி அவளுக்கும் நம்மளுக்கும் கனெக்ஷன். ஆக்சுவலா யாருக்குமே வந்து வாஸ்தவமா கனெக்ஷனே கிடையாது. எல்லாரும் வாவா பிராரப்த கர்மாக்கு ஈட்டுறதுக்கு வகையாதான் வந்து பிறந்திருக்கா, சேர்ந்து இருக்கா. இந்த முன்னாடி பாடல்ல சொன்ன மாதிரி அந்த ஜீவிதம்ங்கிறது அவளோட சேர்ந்து இருக்கிறதுங்கிறது அந்த அளவுலதான். அந்த அளவுலதான்ங்கிறத வந்து உணரணுமே. அது பாசத்தினால கட்டுண்ட ஒரு பிணைப்பா ஒரு சம்பந்தமா ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த ஜீவனுக்கு வந்து அடுத்த ஜென்மாக்கு காரணமா ஆயிட போறது. அதுல வந்து இன்னும் ஸ்டாக்கு சேர்ந்து போயிட போறதேன்னு வந்து இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் தெரிஞ்ச கர்மா மூலமா அந்த இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கிளென்ஸ் பண்ணி ரிமூவ் பண்றதுக்கு தான். அதை காட்டுற விதமா எல்லாரும் தலைக்கு ஸ்நானம் பண்ணணும். இடுகாட்டுல போய் எரிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட முழுகி பிசிக்கலா கிளென்ஸ் ஆறதோட வந்து நினைப்பு ஒழிந்தார்களே. ஆமா இருந்தார், நல்லவர் தான், போயிட்டார், அப்புறம் என்ன பண்றது, நம்ம வேலையை பார்க்கணும் மூலியோ, இருக்கிறவா வந்து அவ ஜீவிதத்தை பார்க்கணும் மூலியோ அப்படின்னு விட்டுடுவானா. see there is no other go.
இட் இஸ் நாட் சம்திங் அவளை பிடிச்சிட்டு தொங்கணும் பாசத்தை. ஆக்சுவலா வாஸ்தவமா அந்த கனெக்ஷன் வந்து இல்லைங்கிறத உணர்ந்து அது போச்சு அப்படிங்கிற அளவுக்கு அதை ஏத்துண்டு எப்பயுமே நாட்டம் வந்து அந்த சாஸ்வதமான பொருள், எந்த ஒரு பொருள் கிட்ட நம்மளுக்கு எட்டர்னல் கனெக்ஷன் இருக்கோ அது மேலதான் 100% இருக்கணும். தெரியாதக்கு இந்த லோகத்துல வர கனெக்ஷன்ஸ் கிட்ட எல்லாம் நம்மளுக்கு வந்து எனர்ஜி செதறி போயிடுறது. அது மட்டும்தான் முடிஞ்சுது அப்படிங்கறதோட விட்டுட்டும் அதுக்குன்னு துவேஷத்தை இது பண்ணிக்கணும் அப்படிங்கறது இல்ல. அவ்வளவுதான் அந்த ரிலேஷன். அதுக்கு மேல இந்த 2 கட்டை சேர்ந்து போற மாதிரிதான். சோ அப்படி அவ்வளவுதான் இது. அதோட இந்த உறவோட இது வந்து நினைப்பு ஒழிந்தார்களே. அது இல்லாட்டா நம்ம என்னமோ ரொம்ப அன்போட இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு அது அண்ணாமலையான்ட்ட ஒரு அப்பா வந்து கேட்டாருன்னு ஒரு இன்சிடென்ட் வருதே, என்னோட பிள்ளைய வந்து நான் அடுத்த ஜென்மால நான் பார்க்கணும் அப்படின்னு போய், அது வந்து ஆக்சுவலி அது அன்பு கிடையாது. அது அந்த ஜீவனுக்குமே வந்து பிரச்சனை தான். அந்த இன்னொரு இந்த சித்திரகேது கதையில வந்து அதிகம் இண்டிகேட் பண்ணுவாரு பாகவதத்துல. அது அவருக்கு குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார். சரி உனக்கு குழந்தை பிறக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ அங்கீரஸ் மகர்ஷி ஆசீர்வாதம் பண்ணுவார். குழந்தை பிறக்கும், ஒரே சந்தோஷப்படுவார். அப்புறம் அந்த குழந்தை செத்து போயிடும். உடனே ரொம்ப துக்கப்பட்டு பயங்கரமா அழுதுன்னு இருப்பார். அப்ப அங்கேருந்து வந்து அங்கீரஸ் மகர்ஷி தன்னோட தபஸ்னால அந்த ஜீவனை கூப்பிட்டு, இங்க பாரு உங்க அப்பா அம்மா வந்து நீ செத்து போயிட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறா, நீ வந்து அவளுக்கு திருப்பி நீ குழந்தையா வந்து இங்க இரேன்னு. ஐயோ எந்த கனெக்ஷன் வந்து என்ன, எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. யார் யாரோ அப்பாவா இருக்கா, யார் யாரோ பிள்ளையா இருக்கா, எதுவும் சம்பந்தமே கிடையாது. நான் ஏதோ இந்த கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு, நான் வந்து தப்பிச்சுன்னு வெளியில வந்தாச்சு, திருப்பி அதுக்குள்ள வந்து என்னை இழுத்து போடாதீங்கோ அப்படிங்கோ அந்த ஜீவன். அப்பதான் அவருக்கு இன்னும் வைராக்கியம் என்ன, அதை எல்லாமே வந்து அவ்வளவுதான், அந்த அளவுதான் அப்படிங்கறத வந்து இது ஒன்னும் யாரையும் கோச்சிக்கிறதுக்கு அதுக்கு இல்லாம ஒன்னும் இல்லை. திருப்பி அதையே புடிச்சு இழுத்து வச்சுக்கிறதுங்கிறது தான் இன்னும் மடத்தனம். அது எந்த பொருள் கிட்ட வந்து கனெக்ஷன் இருக்கணுமோ அதுகிட்டதான் கனெக்ஷன் இருக்கணும். எந்த மட்டுல பாக்கி பொருட்கள் கிட்ட பாக்கி விஷயங்கள்ல ஈடுபடணுமோ அம்மட்டுதான் ஈடுபடணும். இதெல்லாம் நம்மளோட ஏற்கனவே தெரியாத அஜ்ஞான திசையில சேர்த்துட்ட ஸ்டாக் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்றதுக்காக தான் இதுகிட்ட கனெக்டடா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்றோங்கிறத புரிஞ்சுட்டு அறிவுபூர்வமா நடந்துக்கணும். அப்ப யாருக்கும் தொந்தரவு பண்ணாம நம்மளும் ஒழுங்கா வாழ்வோம், அவளுக்கும் ஹிதகரமா இருக்கும். அதுதான் பழுத்து பழம் மரத்துல இருந்து தன்னால அந்த காம்புல இருந்து விண்டு கீழே விழறா மாதிரி. நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. எல்லாருமே அப்படித்தான். யாராலையும் பிடிச்சிட்டு இருக்கவும் முடியாது. ஏன்னா அது எதுவுமே வந்து சாஸ்வதம் இல்லைங்கிறதுனால. அவ நல்லவா கெட்டவாங்கிறதுனால இல்ல, இந்த கனெக்ஷன் எதுவுமே சாஸ்வதம் இல்லைங்கிறதுனால யாராலையும் எதையும் பிடிச்சிட்டு எப்பயுமே இருக்க முடியாது. இட் இஸ் ஆல் டெம்பரரி. அடுத்த பாடல், காலும் 2 முகட்டல கொன்றுள்ள சாரி என்னோ தப்பா படிக்கிறேன். காலும் 2 முகட்டு அலக்கு ஒன்று உள, முகட்டலக்கு ஒன்று உள, பாலுள் பருங்கழி 32 உள, மேலுள கூரை பிரிந்தால் முன்போல் உயிர் மிளப்புக அறியாதே. இந்த இப்ப அடுத்தவா பாக்கி அந்த ஜீவனோட உறவுக்காரா அப்படின்னு இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாமா சொன்னாரோ இல்லையோ, அப்புறம் இப்ப இந்த சரீரத்தோடயே இந்த ஜீவனுக்கு இருக்கிற கனெக்ஷனை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த இது சரீரம் வந்து எப்படி உண்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அதோட கான்ஸ்டிடியூவன்ஸ் எல்லாம் சொல்றார். 2 காலு, அதாவது பூமியில அப்படி சப்போர்ட்டிவா நிக்கிறதுக்கு அப்படின்னு எலும்பால கட்டப்பட்ட 2 காலு, முகட்டு அலகு ஒன்று உள்ள, முதுகு தண்டு மேல இருக்கிற போர்ஷன் வளைஞ்சு போகாம அப்படி ஸ்ட்ரெயிட்டா நிக்கணுமே, அதுக்காக இந்த ஸ்பைனல் கார்டு. அப்புறம் வந்து பாலுள் பருங்கழி 32 உள்ள, அந்த
பெல்விஸ், இந்த கீழே இருக்கிற கால் போன்ஸும் இந்த முதுகு தண்டு போனியும் கனெக்ட் பண்ற மாதிரி நல்ல கனத்த போன் மத்தியத்துல. அப்புறம் அதுல இருந்து இந்த ரிப்ஸ் அது இது எல்லாம் அந்த அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறதுக்கு அது எல்லாமே இருக்கு. அப்படி உண்டானதுதான் அந்த சரீரம். மேலுள்ள கூரை இந்த எலும்பெல்லாம் வந்து வெளியில தெரியாம நம்ம இந்த கிஃப்ட் ரேப் எல்லாம் பண்றோமே, அந்த மாதிரி மேல வந்து நல்லா பழப்பழான்னு ஒரு பேப்பரை போட்டு கிஃப்ட் ரேப் பண்ற மாதிரி அந்த இது மாம்சத்தெல்லாம் வச்சு இந்த எலும்பெல்லாம் மறைச்சு மேல ஒரு கிஃப்ட் ரேப், அந்த இது தோல் ஸ்கின்னை போட்டு அழகா பேக் பண்ணி பாக்குறதுக்கு அழகா பண்ணப்பட்டது மேலுள்ள கூரை. ஆனா இது வந்து பிரியும். இது சும்மா அப்படி கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து இந்த ஜீவன் நான் அப்படி இதுதான் நான் அப்படின்னு ஒரு ஜீவ அம்சம். இந்த இது எலும்போ இந்த மாம்சமோ இந்த ஸ்கின் கவரேஜோ எதுக்கும் வந்து சித்து அம்சம் கிடையாது. இது எல்லாமே வந்து அச்சித்து. அதுக்கு வந்து நான் எலும்பு நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற அந்த தன்மை கிடையாது, அந்த உணர்வு கிடையாது. நான் இருக்கேங்கிற அந்த உயிர் அம்சம் உணர்வு வந்து இந்த கூரையோட கனெக்டட் ஆகி இருக்கிறச்சு அது ஜீவிதத்தோட அந்த சரீரம் நன்னா ஜம்முன்னு நடக்கிறது, எல்லா வேலையும் பண்றது, அது மூலமா என்னெல்லாமோ அனுபவிக்கிறது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அது ரெண்டும் எப்பயுமே செப்பரேட் தான். களிமண்ல ஜலத்தை ஊத்தி பிசைஞ்சாக்க மண்ணும் தண்ணியும் வேற வேறன்னு தெரியாம ஏக்கமா ஆகிற மாதிரி கிடையாது. இந்த உயிர் அம்சம் இந்த கட்டப்பட்ட ஸ்ட்ரக்சர்ல அது புகுந்ததுன்னு சொல்றோம், அது அப்படி வச்சுப்போம். அது அந்த உயிர் அம்சத்தோட இஃபெக்ட்னால இந்த சரீரம் வந்து இயங்கின்னு இருக்கிற காலத்திலயும் அது வந்து அந்த உயிர் அம்சம் வந்து அதோட மிக்ஸ் ஆகிறது இல்ல. களிமண்ணும் ஜலமும் மாதிரி அது வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிறது இல்ல. அது எவ்வளவு நாள் சேர்ந்து இருக்கிறதுக்கு இருக்கோ, எவ்வளவு நாள் இந்த கூரை இயங்கிறதுக்கு இருக்கோ அவ்வளவு நாள் அந்த உயிர் அம்சத்தினால அது இயங்கின்னு இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் அந்த கூரையில இருந்து அந்த உயிர் அம்சம் பிரியணும். அது பிரியும். பிரிந்தால் முன்போல் உயிர் மீளப்புக அறியாதே. சரி, இப்ப நம்ம ஏதோ பலூன்ல காத்து போயிடுத்து, டயர்ல எல்லாம் காத்து போயிடுத்து அப்படின்னா காத்து பிடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காத்து அதுக்குள்ள ஏத்தி இந்த சரீரத்தை திருப்பி ரெடி பண்ணி அதுக்குள்ள ஒரு உயிரை இன்ஜெக்ட் பண்ணி இன்னும் கொஞ்ச காலம் இந்த சரீரம் வேலை பண்ணட்டும் அப்படின்னு அதுக்குள்ள ஒரு உயிரை இன்ஜெக்ட் பண்ண முடியுமான்னா முடியாது. அவ்வளவுதான். அது வந்து யூஸ் அண்ட் த்ரோ. பிரிந்தால் முன்போல் உயிர் மிளப்புக அறியாதே. திருப்பி இந்த கூரைக்குள்ள இந்த திருப்பி அந்த கூரைங்க அந்த கொட்டகைங்கிற இதுதான் கம்பேரிசன் தான் இவர் அடிக்கடி கொண்டு வருவார். இந்த கொட்டகை வந்து இடிஞ்சு விழுந்துருத்து அப்படின்னு சொன்னா திருப்பி அந்த மூங்கில் நம்மளே ஒரு கூரை கொட்டகை போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னாக்க வந்து அது இடிஞ்சு விழுந்துருத்துன்னா திருப்பி மூங்கில் கழியெல்லாம் வச்சு தூக்கி நிறுத்தி அதை கட்டி அந்த கூரையை சரி பண்ணி போட்டோம்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. cannot be reused. அதுக்குள்ள அந்த உயிர் அம்சத்தை வந்து புகுத்துறதுங்கிறது வந்து முடியாத விஷயம். அது வந்து ஈசன் வந்து பிராரப்தத்துக்கு ஈடா ஒரு உருவத்துல உயிர் அம்சமா தன்னுடைய அருள்னாலதான் தானேதான் வந்து அந்த உயிர் அம்சமா அதுக்குள்ள இருந்து செயல்படுறார். அது எத்தனை நாள் செயல்படுறதோ அது செயல்பட்டது, அவ்வளவுதான். பிரிஞ்சதுன்னு போச்சுன்னா சரீரத்தை தூக்கி போட வேண்டியதுதான். அடுத்தது வந்து சீக்கை விளைந்தது செய்வினை மூட்டற்ற ஆக்கை பிரிந்து அலகை பழுத்தது மூக்கினில் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பலி காட்டியவாறே. திருப்பி அதேதான். இந்த அந்த உயிர் அம்சத்தையும் இந்த ஜட அம்சத்தையும் பிரிச்சு சொல்றார். இந்த ஜட அம்சத்துக்கு அவ்வளவுதான்,
அதுக்குள்ள திருப்பி உயிரை இன்ஜெக்ட் பண்ண முடியாது. அதை வச்சுட்டு அதை ரீயூஸ் ஏதாவது என்னது ஓடாத ஃபேன் எல்லாம், ஓடாத மிக்சி, பழைய பாத்திரம் எல்லாம் கொடுங்கோ, நாங்க நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிறோம்னு ஸ்கிராப்ல வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் அவ அதை ரீசைக்கிள் பண்ணி என்னவோ பண்ற. அந்த மாதிரி இல்லாம பண்ண முடியாது இந்த கூரை. அவ்வளவுதான் அது. சீக்கை விளைந்தது. அது அதாவது அந்த உயிர் பிரியற அந்த அம்சத்தை சொல்றார். அது எப்படி அதாவது இந்த ஆயுர்வேதத்துல சொல்லுவாள்ல, இந்த சரீரத்தோட காம்பனன்ட்ஸ் அப்படி ஒவ்வொரு ஃபீல்ட் ஆஃப் அப்ரோச்லயும் ஒரு மாதிரி சொல்லுவா. அலோபதியில ஒரு மாதிரி சொல்லுவா, என்னமோ இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இது பண்ணி சொல்லுவா. ஆயுர்வேதால வந்து இந்த கபம் பித்தம் வாதம் அப்படிங்கிற அந்த 3 அதுதான் வந்து மெயின் கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் திஸ் ஜீவ அம்சம். அதுல வந்து இந்த உயிர் போற காலத்துல என்ன ஆச்சு, அந்த சீழுங்கிற அம்சம், இந்த கபம்ங்கிற அம்சம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும், அன்கன்ட்ரோலபிளா ஜாஸ்தி ஆயிடும். அதுதான் வந்து இண்டிகேஷன் தட் அந்த ஜீவ அம்சம் இஸ் கோயிங் டு கிவ் அப் திஸ் ஃபார்ம் அப்படின்னு. அது சீக்கை விளைந்தது. அந்த ஷீழ் அப்படின்னு சொல்ற அந்த கபம் வந்து தொண்டைக்கு ஏறி வந்துடுறது, பயங்கரமா ஃபார்ம் ஆகி வந்துடுறது. செய்வினை மூட்டு அற்ற ஆக்கை. அதுக்கு அந்த இந்த உருவம் மூலமா வந்து இந்த லோகத்துல எக்ஸாஸ்ட் பண்ண வேண்டிய பிராரப்த கர்மா வந்து தீந்து போச்சு. செய்வினை மூட்டற்ற ஆக்கை. அத தன்னோட பர்பஸ், தன்னோட வேலை, இந்த வேர்ல்டுங்கிற செட்டப்ல தன்னுடைய பர்பஸ் எக்ஸாஸ்ட் ஆன அந்த ஆக்கை, அந்த உருவம் பிரிந்தது, அழகை பழுத்தது. அதுல இருந்து அந்த உயிர் அம்சம் பிரிஞ்சுது, அழகை பழுத்தது. அப்படிங்கிறது வந்து இந்த போன்ஸ், இந்த மெயின் போன்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கு எல்லாம் இருக்கே அந்த சரீரத்தை, எதனால அது சரீரம் எழுந்து நிக்கிறதோ அதெல்லாம் வந்து இட் லாஸ்ட் இட்ஸ் எனர்ஜி டு சப்போர்ட் த பாடி. அது அப்படியே எனர்ஜி எல்லாம் போய் அப்படியே கீழே விழுந்துட்டு, பழுத்து விழுந்தது. அந்த எலும்பெல்லாம் கீழே விழுந்துட்டு. மூக்கினில் கை வைத்து, அதுதான் வந்து டெஸ்ட் ஆஃப் இந்த பிராணசக்திங்கிறது இதுலயேதான் முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். இதுலதான் பார்த்த ஞாபகம். அதாவது ஈசன் வந்து இந்த ஒரு உருவத்தை உண்டாக்கி லோகத்துல அது விவகாரம் பண்ணறது அப்படிங்கறச்ச வந்து தன்னுடைய அம்சம், தன்னுடைய எனர்ஜி தான் வந்து இந்த சரீரத்தோட மெயின்டெனன்ஸுக்காக பிராண சக்தியா அதுக்குள்ள புகுறது. அதுதான் அந்த உயிர் அம்சம். அது இருக்கிற வரைக்கும் அந்த சக்தி, அந்த பிராணசக்தி வந்து இந்த சரீரத்தை மெயின்டைன் பண்ணி அதோட இயக்கம் எல்லாம் அந்த பிராணசக்தியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதை எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னு சொன்னா, அது வந்து காத்தா இயங்கிறது. அது மூக்கு வழியா இன்ஹேல் எக்ஸேல் ஆற அந்த காத்து, அது அந்த மூமெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த பிராணசக்தி இட் ஹஸ் ஸ்டாப்ட் ஆப்ரேட்டிங் த்ரூ திஸ் பாடி. அந்த உயிர் அம்சம் வந்து இந்த சரீரத்தை விட்டு அப்படிங்கிறதுக்கு அதுதான் மெயின் இண்டிகேஷன். அந்த பிராணசக்தி போயிடுத்து அப்படிங்கறத உணர்றாலாம் மூக்கினில் கை வைத்து. மூக்க கிட்ட அப்படி கை வச்சு அது இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் ஆஃப் ஏர் இல்லை அப்படின்னாக்கா சரி, இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய அந்த பிராணசக்தி வந்து இட் ஹாஸ் கிவன் அப் திஸ் பாடி அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணி மூடிட்டு, அவ்வளவுதான் அது உயிர் பேர்த்து அப்படின்னு சொன்னாக்க அத வந்து ஒரு பெரிய துணியை போட்டு கம்ப்ளீட்டா மூடி, முகத்தோட கம்ப்ளீட்டா என்டையரா மூடிட்டு கொண்டு போய் இடுகாட்டுக்கு எடுத்துட்டு போய் காக்கைக்கு பலி காட்டியவாறே எரிச்சது சொன்னார். காக்கை அது என்ன, அந்த பார்சிஸ் தான் அந்த மாதிரி பண்ணுவா. அது அக்னிக்கு போய் இரையாக்க வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஜீவன்கள் இருக்கிற அதை சாப்பிடுற ஜீவன்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு ஆகாரம் ஆகட்டும் அப்படின்னு சரீரத்தை கொண்டு போய் ஏதோ ஒரு மலை மேல போட்டு விடுவாங்கிறதா அவளோட பிராக்டிஸ், பார்சிஸோட பிராக்டிஸ். பட் இது எனிவே இந்த இடுகாட்டுல பார்த்தா இந்த நரி, காக்கை, கழுகு எல்லாம் நின்று இருக்கும். அந்த எரிஞ்சு போகாம கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாம்சம் அந்த அம்சங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுகள் தான் சாப்பிடும்.
அதாவது இப்போ ஃபுல்லா அந்த பிணத்தை, உயிர் போன சரீரத்தை மூடி எடுத்துட்டு போய் இடுகாட்டுல வச்சு காக்கைக்கு கொடுத்துட்டாலாம். காக்கை கொடுத்துட்டான்னா என்ன, அது அங்க இருக்கிற ஜீவன்கள்லாம் ஏதோ சாப்பிட்டோம், எரிஞ்சு ஏதோ ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த சரீரத்தை விட்டுட்டு பலி காட்டியவாறே. இவாளோட இது கர்மாவா இந்த அந்த சரீரத்தோட உறவு கொண்டு இருந்த ஜீவன்களோட கர்மாவா அதுக்கு பிண்டம் போட்டு அவ்வளவுதான். என்ன, என்னோட பாகத்துல என்னோட பங்குல இருந்து அதுகிட்ட இருக்கிற கனெக்ஷனுக்கு நான் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற பாவத்துல அதுக்கு பிண்டம் போட்டு அன்னம் போட்டாச்சு அந்த ஜீவனுக்கு அப்படின்னு அவ திருப்தி ஆயிட்டு தன்னோட பிராரப்தத்தை கழிச்சுக்கிறதுக்கு அவள்லாம் வந்துடுறா. அதாவது என்னன்னா, கூட இருக்கிறவாளோடையோ எதோடையோ அந்த சரீரத்தோடையோ அந்த ஜீவனுக்கு அந்த உயிர் அம்சத்துக்கு எந்த காலத்திலயும் கனெக்ஷனே கிடையாது. இருக்கிற காலத்திலயே அதை உணர்ந்து அதுக்குன்னு எல்லாம் பிடிச்சு திட்டணும், பிடிச்சு தள்ளணும், வாண்டான்னு ஒதுக்கணும்னு அர்த்தம் இல்லை. அது புரிஞ்சுண்டு அறிவு பூர்வமா என்னோட அஜ்ஞான திசையில விபரீதமா சங்கல்பம் பண்ணினதுனாலதான் இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி வாளோட இந்த மாதிரி வேலையில இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இயங்க வேண்டி இருக்கு. இப்பவாவது அறிவு பூர்வமா அருளை பிடிச்சுண்டு இங்க எக்ஸாஸ்ட் பண்ண வேண்டியதை மட்டும் எக்ஸாஸ்ட் பண்ணணுங்கிற பாவத்துல வாழ்ந்தா போரும். அதுகிட்ட ஒட்டிண்டி இது வேணும்னு பிடிச்சுக்கிறதுல ஒண்ணும் இல்ல, வேண்டான்னு அது வேண்டான்னாலும் அதை பிடிச்சுக்கிறது தான். அதுவும் இல்லாதக்கு இருந்தாக்க அறிவுபூர்வமா வாழ்ந்தா அது போற காலத்துல தன்னால போயிடும். எல்லாமே ஒரு காலத்துல விட்டு போயிடும். அது நம்ம வேணும் வேணும்னு இழுத்து பிடிச்சுக்க வேண்டாம். ஐயோ போறதே, அதை விடப்படாது, எப்படியாவது நம்ம பிடிச்சு வச்சுக்கணுங்கிற அந்த பாவமும் இல்லாம அறிவுபூர்வமா அருளை நாடி எந்த ஒரு பொருள் சாஸ்வதமா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கோ அதுகிட்ட கனெக்டடா இந்த ஜீவிதத்துக்குள்ள பூந்து புறப்பட்டு வந்தாக்க அந்த ஜீவன் பழுத்து வெளியில வருங்கிறதுக்காக இந்த லோகத்துல இருக்கிற கனெக்ஷனோட நிலையாமையும் அதுல இருந்து சாஸ்வதமா நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலங்கிறதையும் அந்த பரம்பொருளோட சப்போர்ட் அந்த ஜீவனுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிட்டு வர்றார் இந்த பாடல்கள். நம்ம அது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலை.